என்னம்மா இது? அப்பாவுக்கு தான் கட்சி வேலை நிறைய இருக்குல்ல, அப்புறம் என்ன எதுக்குமா அவசரமா வர சொன்ன? அப்பா, இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. அவர் பேரு சிவா. ஏன்லாம் தெரியல, நான் அவர் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசு சொல்லுது. நீ லவ் பண்ற, அவன் லவ் பண்றானா? அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்காமா? வேற பொண்ணா? ஆமா, நேத்து அந்த பொண்ணோட கிராமத்துல சுத்திட்டு இருந்திருக்கா அவன். நான் ப்ரூவ் பண்ண நீ அவனை விட்டுருவியா? ஐயோ அப்பா, நேத்து என்ன பார்க்கதான் அவன் கிராமத்துக்கு வந்தான். அப்போ நீ நீ புளியந்தோப்பு கோயிலுக்கு போனையா? ஆமாப்பா, அங்க வச்சுதான் சிவா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. ச்சே, இத நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துப்பீங்கப்பா? ஏன் மயம் ஒரு லூசு பையனா அப்ப ஒரு காட்டு பையா, இது சரியா வராது. ஐயோ சுடுறேன்னு சொல்றவெல்லாம் சுட மாட்டாயா? ஒத்த பொண்ணு மொத்த சொத்தோட வரேங்குது, அத போய் சொத்து வர்றது சரிங்க, அதை உட்கார்ந்து அனுபவிக்க நான் உசுரோட இருக்கணும்ல. ஏங்க ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? போடி லூச பத்த லூசி சிரிக்கி. அப்புறம் நான் செத்து போனோம், நீங்க எல்லாம் வர்ற சொத்தை வச்சு அனுபவிக்கணும், அப்படித்தானே? ஐயோ தப்பு தப்பா ஏங்க பேசுறீங்க? ஐயா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ போமா உள்ள. ஏங்க நீங்க என்னங்க என் வீட்டுக்கு வந்து என்னையவே கொல்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க? சரியா வராது ஜோஸ்தா, நமக்குள்ள சரியா வராது. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட். இது ஒரு சுப்படி. ஓம் ஐன்ஸ்டைன் நமக. ஏன்னா நான் ஒரு அறிவாளி, நீ ஒரு மக்கு பொண்ணு. நமக்குள்ள சரியா வராது. நமக்குள்ள இந்த காதல், கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் சரியா வராது. ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சுன்னு வை, அது ஒன்று மாதிரி மக்க பிறந்துட்டா ஐ கேன் ஹேண்டில் இட். நம்ம இன்னும் பார்க்கல, பேசல, பழகல, ஒருத்தர் புரிஞ்சுக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு லட்சியம்தான் முதல் பொண்டாட்டி. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணை விட எனக்கு சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. ஏன்னா ஹலோ ஹலோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அது போதும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெருசா ஒன்னும் யோசிக்க வேண்டியதில்ல. நான் பொம்பளை, நீ ஆம்பளை. நீ ஆம்பளை தானே? ஆமா. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? எங்கெல்லாம் வேணா கிசரிச்சா நிறைய கலரி செலவாகும் வேணா. ஐயோ ஐயோ பாருங்க அங்கிள், சொல்ல கேட்காம கிட்ட வராரு. சயின்டிஸ்ட்னா அப்படிதாம்மா இருப்பாங்க, கொஞ்சம் ஆர்வம் அதிகமா தான் இருக்கும். இந்த பாரு, எல்லா விஷயமே பேசியாச்சு. நல்ல நேரம் நாளை காலையில இருக்கு. சட்டு புட்டு இங்கேயே தட்ட மாத்திக்குவோம். உங்க அப்பாட்ட சொல்லு, நான் நாளைக்கு பாக்க. கிளம்பு. என்ன மாப்பிள்ள கிளம்பிட்டான்? தாத்தா சார், என்ன இந்த வாழ்க்கையில யாரும் நம்பல. என்ன நம்புற ஒரே ஆள் நீங்க தான். எனக்காக எல்லார்கிட்டையும் சண்டையும் போடுறீங்க. உங்களுக்காக நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். கொஞ்சம் இருக்கேன். டேய் எங்கடா போற? வர இருங்க. என்ன பண்றான்? வரலாற்றுல பெரிய இடத்தை பிடிக்க போறீங்க தாத்தா. இது ஒரு பவர்ஃபுல் ராக்கெட். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு பாருங்க. ரங்கசாமி நாகராஜன். உங்க பேரு? டேய் என்னடா, எதுக்கு? ஓசோன் லேயர் ஓட்டைய அடைக்கிறதுக்குனே கண்டுபிடிச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல தாத்தா, உங்களை நான் எங்க கொண்டு போறேன் பாருங்க. டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா வருவடா. டேய் இதை எப்ப விட போற? அத அப்புறமா சொல்றேன். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். குட் பை. ஐயா வாங்க வாங்க வாங்க, எடுத்துக்கங்க. என்னடி உன் மயம் பட்டு வெட்டிலாம் கட்டி பகுமானமா போற? இவன் எப்ப நிறுத்த போறான்னு கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மாமா சொல்றீங்க? யாரு உனக்கு மாமா? என்ன கேளைய நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கி குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏய் என்னடி பொறுக்கி குடும்பங்கறா? கூட்டி கொண்டாந்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? இவன் யாரு தெரியுமா? நம்பிக்கை நட்சத்திரம். இந்த உலகத்துக்காக தன்னையே எரிச்சுக்கிற மெழுகுவர்த்தி. ஆராய்ச்சி தான் வாழ்க்கைன்னு அவன் கடந்தான். உன் பொண்ணு தான் வலுக்கட்டாயமா அவனை காதலிச்சது. இன்னொரு தடவை இந்த பையனை பத்தி ஏதாவது பேசுன
எத்தனை மணிக்கு? அது அப்புறமா சொல்றேன். ஆல் தி all the பெஸ்ட். best. நான் வெயிட் பண்றேன். Okay, bye, bye. அவன் டைம்ங்கறா, நீ அப்புறங்கற, என்னடா நடக்குதுங்க? அது அப்புறமா சொல்றேன். டேய், நீ வேற யாரையாவது காதலிச்சுக்க, அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நான் என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிறேன்டா. நான் ஓகேவா சார்? அடி செருப்பால. ஹாய். வாமா. கண்ணா ஆமாமா. சார், அவன் என்னைய மிரட்டிட்டு போறான். பையன் கொஞ்சம் அரை லூசு தான். ஆனா ரொம்ப நல்லவன் சார். ஆமா மாமா. அப்போ கல்யாணம் நிக்க போறது. அதுதான் ஏற்கனவே நின்னுடுத்த. சே. கலாட்டாவ சொன்னேன். ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. உனக்கு ஒண்ணு தெரியாதுமா, நீ சின்ன பொண்ணு. அவன் குடும்பமே லூசு குடும்பம். அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, அவரு ரொம்ப நல்லவரு. அம்மா, அவன் ஒரு நாள் உன்னை வச்சு காப்பாத்துவானா, உனக்கு சோறு போடுவானா? சரிப்பா, ஐயே. உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் எனக்கு வேண்டாம். வாங்க ஏய், போய். அவசரப்படாத. ஆனா ஒண்ணு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். ஏய். நான் உங்க பொண்ணுப்பா, சொன்னதா செய்வேன். வாங்க. என்னம்மா, நில்லுமா. இங்க வா. ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்க, எனக்குன்னு வேற யார் இருக்கா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் வீட்டோட இருக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா? மாமா, உங்க வீட்டோட மாப்பிள்ளைய வரதுக்கு ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். டேய், மானம் கட்டவனே, இதானே உன் ஐடியா? இல்லையே. என்ன சார் ஏன் பையனை திட்டுறீங்க? சீ, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏய், மாமா, okay. சார், என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பையன் வந்து எப்படி சார் உங்க வீட்ல வந்திருப்பான்? மருமக அவதானே சார் எங்க வீட்ல வந்திருக்கணும். ஹேய். சத்துக்கிறேன் சார். ஏய், சார், வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த செலவுல இருந்து மறுவீடு செலவு வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் சார். சார், வரதட்சணை கூட கொடுக்குறேன் சார். கூட்டு போறேன் சார் அவளை. இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சது இனிமேல் சம்பாதிக்க போறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார். கூட்டு போங்க சார். சார், வீட்டோட மாப்பிள மட்டும் வர மாட்டான், கத்திரிக்காய் குண்டு வரும். பரவாயில்லையா? டேய், கண்டதை சொல்லி கெடுத்துறாதடா. சார், ஐயர் மந்திரம் சொல்லி தட்டு மாத்தி இதெல்லாம் சாப்பிட்டு இப்பவே கூட்டு போயிருங்க சார். அம்மா, கையோட கூட்டு போயிருமா? கூட்டு போயிருமா? என் பொண்ணுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானமா? என்னங்க இப்படி மாத்த வாங்குறீங்க? அப்புறமா சொல்றேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. சும்மா இருடா. ரெடி ஸ்டார்ட். ஏய், எதை பார்க்கறான்? ஐயோ, என்னமோ பறந்து வர்றதே. யோ ஐயரே, எங்கேயா ஓடுற? என்னடி பாருங்கண்ணா. என்ன பண்ணி தொலைஞ்ச? அங்க பாருடா டேய். எங்க எடுத்துட்டு போறீங்க? ஏய், ஓடியா. என்னங்க ஆச்சு? ஓடியா. என்ன பண்ணி தொலைஞ்சா? ஏன் ராக்கெட் டேக் ஆஃப் ஆகல? ஒருவேளை ஒயிட் பெட்ரோல்ல போடணுமோ? ஆட்டிடியூட் கிராட்டிடியூட்லாம் கரெக்டாக தான் நான் கால்குலேஷன் போட்டிருந்தேன். அடியாத்தி, காலை விரிக்கலனா தெரிச்சிருக்குமே. நீ ஒன்றும் கவலைப்படாத. சயின்டிஸ்ட்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் தான். செகண்ட் அட்டம்ல ஒன்னையும் சேர்த்து அனுப்புறேன் தாத்தா. போடாங்க. என்னது? மரக்காணத்தில் மர்ம பங்களா. உள்ளே நுழைந்த 49 பேர் மர்மமான முறையில் மரணம்